சேலத்தில் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் அதிமுகவின் சாதனை விளக்க பிரசுரங்கள் வழங்கி திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. சேலம் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியன் இதில் பங்கேற்று அதிமுகவின் சாதனை விளக்க பிரசுரங்களை வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கியதோடு திமுக ஆட்சியின் அவலங்களையும் எடுத்துரைத்தார். அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் பரமகுரு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரவிச்சந்திரன் உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். விருதுநகர் மாவட்டம் காடநேரி கிராமத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காடநேரி கிராம இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் 50க்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். அவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கட்சி துண்டு அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கழக மகளிர் அணி துணை செயலாளருமான சந்திரபிரபா முத்தையா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட அம்மா பேரவை சார்பாக குணசீலம் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கடைவீதியில் அதிமுக சாதனை விளக்க பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருச்சி புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மு. பரஞ்சோதி அதிமுகவின் சாதனை விளக்க பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கியதோடு திமுக ஆட்சியின் அவலங்களையும் எடுத்துரைத்தார். அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் ஜி. ரமேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் MC தாமோதரன், முன்னாள் அமைச்சர் பூனாட்சி உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட அதிமுக வழக்கறிஞர்கள் ஆலோசனைக் கூட்டம் தலைமை கழக அலுவலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் அருள் பிரகாஷ் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் ஜான் தங்கம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த கூட்டத்தில் வழக்கறிஞர்களுக்கு புதிய கழக பொறுப்புகள் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான கழக வழக்கறிஞர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.